நீங்க இந்த அனிமல் பிளானட்ல டிஸ்கவர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கிரக்கடைல் ஹண்டர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவாரா, அந்த முதலைங்க மேல தாவி தாவி பார்த்துருக்கீங்களாமா? முதல்ல நீல டிவி பலமா பார்ப்பீங்க இல்லையா? அதனால முஸ்லீம் ஊர் பார்க்க மாட்டாங்க நம்புறேன். பலமா தாவி தாவி பிடிப்பார் முதலைகள் எல்லாம். அவர் இறந்துடுறார். அவருடைய பிள்ளைக்கு தன்னுடைய தகப்பனார் பேரை வைக்கிறார், பாப் எர்வின் அப்படின்னு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேயே கையில குழந்தைய வச்சுக்கிட்டு முதலைக்கு தீனி போடுறாங்க. இப்படி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு, அது மிகப்பெரிய அளவில் பேக்லாஷ், பெரிய பிரச்சனையாச்சு. எப்படி இப்படிலாம் செய்யற, அறிவு எடுத்த நம்ம குழந்தை தவறி விழுந்துச்சு என்ன பண்றது? அப்படி சொல்லும் போது அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு. என்ன சொன்னார் அப்படின்னா, கருவில் இருக்கும் குழந்தைக்கே நீங்க செய்யற செயலுக்கும் பேசுற பேச்சுக்கும் தாக்கம் இருக்கு. என் கையில இருக்கிற பிள்ளைக்கு எனக்கு அப்புறம் என்ன வரணும்னு நான் முடிவு பண்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இத ரசூலுல்லாஹ் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டாங்க. மின் ஹக்கில் வாலிதி அலல் மௌலூதி, உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை ஐயுஹ்சின அதபஹு, அவர்களுடைய ஒழுக்கத்தை நீங்கள் சரி செய்ய வேண்டும். வ ஐயுஹ்சின இஸ்மஹு, அவர்களுடைய பெயர்களை கூட நீங்கள் சரியாக வைக்க வேண்டும்.